வணக்கம். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பு சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். பொதுவாக இப்போ ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை இப்போது நாம் காணலாம். ஆகஸ்ட் மாதம் 2026 உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, எப்படிலாம் நல்ல பலன்கள் இருக்குமா, இல்லை எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்கலாம். பொதுவாக மேஷராசிக்காரங்கனாலே முதல்ல முடிவு அவங்களுக்கு எப்பவுமே ஒரு விஷயம், அதாவது யோசித்து செயல்படுறத விட செஞ்சுட்டு செயல்படுவாங்க. அதாவது செஞ்சுட்டு அதை பற்றி யோசிப்பாங்க. அதாவது எதுலேயுமே தீவிரம், ரொம்ப ஃபாஸ்ட் அப்படின்றது இருக்கும். பொறுமையாக எங்கெங்கெல்லாம் யோசிக்கணுமோ அங்கெல்லாம் யோசிப்பாங்க, அதில் தவறு இல்லை. ஆனால் அந்த இடத்துல மேஷராசிக்காரங்களுக்கு இப்போ கொஞ்சம் நாளாகவே என்ன நடக்குது, நம்மளை சுற்றி ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் நல்ல விஷயங்களும் அவங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள். அது என்னென்ன நன்மை, எந்த இடத்துல கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். பொதுவாக மேஷராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் என்ன கிரக பலன்கள் இருக்குது, அவங்க கிரக நிலைகள் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல சூரியன் 4ஆம் இடத்துல ஆகஸ்ட் 16 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் 17க்கு அப்புறம் மாறப்போகுது. ஆகஸ்ட் 15 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு மாறுறாரு. செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்காரு, புதன் 3ஆம் இடத்துல இருக்காரு. அப்புறம் மாதம் ஒரு மாற 4, 5 அப்படிங்கிறது புதன் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது ஒரு 20 நாள் 15 நாளுக்குள்ள அப்படியே மாறிக்கிட்டே வரும். குரு உச்ச குருவாக 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனி விரய சனியாக வக்ரம் பெற்றிருக்கிறார். ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறார். கேது 5ஆம் இடத்துல இருக்கார். இது இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான கிரக நிலைகள். இந்த 4ஆம் இடத்து சூரியனும் இந்த 4ஆம் இடத்து உச்ச குருவும் உங்களுக்கு என்ன பண்ண போறார், அதுக்கப்புறம் சூரியன் பாதி மாதத்துக்கு அப்புறம் எப்படி மாறுறார், அதை பொறுத்தும் பலன்கள் இருக்கு. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த உச்ச குரு எங்களுக்கு என்னங்க பண்ணும், எதுவுமே பண்ண மாதிரி தெரிலைங்க, எதுவுமே பண்ண மாதிரியே தெரிலைங்க, என்ன பண்ண போகுது, எங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவாக பண்ண போதா நெகட்டிவாக பண்ண போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் பண்ண போகுது. இது வரைக்கும் ஒரு ஆசை, ஒரு ட்ரீம் இருக்கும் மேஷராசிக்காரங்க. ஒரு வீடு கட்டணும், நல்ல ஒரு லேண்டாவது வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை இருக்கும். அது இப்போ நிறைவேற போகுது. நிறைய பேர் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, லேண்ட் பாண்ட்ஸில் பண்ணுவீங்க. ஒரு அவுட்டரில் ஏதோ ஒரு பிளேஸில் பெரிய இடமா வாங்கி போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இந்த நாளில் இருக்கக்கூடிய உச்ச குருவும் சூரியனும் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்க போகிறாரு. இந்த 4ஆம் இடத்து சூரியன் தாய் வழியில் இருக்கக்கூடிய, தந்தை வழியில் இருக்கக்கூடிய பிணக்குகள் எல்லாம் மாறப்போகுது. அவங்களுக்கு உள்ள ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. மேஷராசிக்காரங்க முக்கியமான தாயோடைய அரவணைப்பு, தாயோடைய அன்பு, ஆதரவு, அவங்க வழி சொத்துக்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு அமையும். அப்புறம் இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் மாறிக்கிட்டே இருக்கும். புதன் 20 நாளைக்கு ஒன்ஸ் இல்லை 15 நாளைக்கு ஒன்ஸ், அது கிரகசாரத்தை பொறுத்து அப்படி மாறிக்கிட்டே இருக்கும் நிலைகள். செவ்வாவும் 3ஆம் இடத்துல இருக்கு. இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாவும் புதனும் பொதுவாகவே இரட்டைத்தன்மை உள்ள ஒரு புதன் செவ்வாயோடு சேரும் போது வேகமான ஒரு முடிவு எடுக்கும் போது ஆசிலேஷன்லேயே இருப்பீங்க. இது பண்ணலாமா, இதை பண்ணக்கூடாதா, இதை செஞ்சிடலாமா, இதை செய்ய, இன்னைக்கு ஒரு மாதிரி யோசிப்பீங்க, நாளைக்கு அதே விஷயத்த வேற மாதிரி யோசிப்பீங்க. ஸோ அந்த ஆசிலேஷன் கொடுத்துட்டே இருக்கும். சில பேருக்கு செவ்வாய் புதன் காம்பினேஷன் இருக்கிறதுனால மாமன் வரையில் ஒரு சில தொந்தரவுகள், எரிச்சல், பிரச்சனைகள் அப்படின்னு கொடுக்கும். பாசிட்டிவாக சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் மனை வீடு வாங்கிறதுக்கு உறுதியாக ட்ரை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வாங்குவீங்க. 1க்கு 2 சொத்தாக வாங்குவீங்க. எங்கே ஒன்றுக்கே இங்கே வழியை காணோம், 2க்கு எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது.
நீங்கள் முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக அது நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய கால் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கணும். அப்போ தான் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுவோமா ஃபெயில் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் எக்ஸாமே எழுத போகலன்னா பாஸாக ஃபெயிலாங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா? அது மாதிரி முயற்சி அப்படிங்கிறது நம்ம கர்மாப்படி நம்ம வாழ்க்கையில் இந்த முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும். எந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கும்போது அதை ஹைக் பண்ணி விடும். இப்போ உங்களுக்கு என்ன தான் இந்த 12ல் வக்ரமாக இருந்தாலும் சனி உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் பீரியட் தான் 138 நாட்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு பழைய விஷய கணக்கெல்லாம் முடித்து புதுசாக சில விஷயங்கள் வரும். அதனால் இந்த காலகட்டங்களை நீங்கள் பயன்படுத்தி வெற்றியாளர்களாக ஆகக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படும். பொதுவாக மேஷராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ரமும் இந்த குரு உச்சத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் இருக்கிற அரசாங்க வழியில் மிகப்பெரிய வெற்றி, அரசாங்க பதவி கிடைக்கிறது, அரசாங்க வழி சொத்துக்கள் கிடைக்கிறது. அரசாங்க வழியில் சொத்துக்கள்னா அரசாங்க வழியில் சில பேருக்கு தனக்கு தடைகள் இருக்கும், அதெல்லாம் இப்போ சரியாகும். இந்த பட்டா சிட்டா எல்லாமே இல்லாமல் வச்சுருக்கிறவங்க கூட இப்போ நல்லா கோத்ரூ பண்ணி நல்ல ஒரு இடத்த வாங்கி அது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவான விஷயம் நடக்கும். அரசு ஊழியர்களாக இருக்கும்போது இப்போ மென்மேலும் பலன்கள் அதிகமாக இருக்கும். மிக நேர்மையான முறையில் உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். உச்சபட்ச பதவிகள் சில பேர்த்துக்கு இப்போ கிடைக்கும். இதில் என்ன ஒரு சிக்கல், சனி வக்ரமானாலும் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் இன்னும் யோகம். இல்லை எனக்கு சனி வக்ரம் இல்லைங்க, என்னங்க பண்ணும், சாதாரணமாக ஆவரேஜாவது கொடுக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் பொறுப்புகளை அதிகமாக கொடுக்கும். இருக்கிற வேலையை செய்ய முடியல, இதில் இன்னொரு வேலை வரையா, ஆனால் அதே சம்பளத்தை தான் கொடுக்குறாங்க என் நிறுவனம் அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. இல்லை தொழிலில் எக்ஸ்ட்ரா பேர்டன், எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ். இது எப்படி தெரியுங்களா, வாழ்க்கையில் 7.5 சனியோ ஜென்ம சனியோ சனி வக்ரமானாலோ பொறுப்புகளை அதிகமாக கொடுத்து ஃப்யூச்சரில் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கான டைம் பீரியடு இந்த பீரியடை சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும், சாத்தியமானதாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இந்த பீரியடில் உங்களுக்கு அப்படி கொடுக்கும். ஆனாலும் இந்த சூரியனும் குருவும் உச்சமாக இருக்கும்போது 4ஆம் இடத்துல உங்களுடைய லக்ஷ்மி கடாட்சத்தில் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களும் அமையும். இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். ஆனால் இந்த புதன் செவ்வாய் உங்களுக்கு நிறைய நிலப்பலங்களை கொடுக்கறதுக்கூடிய விஷயங்களும் அமையும். நிறைய பேர்த்துக்கு நான் படிப்பேனுங்களா, நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணுவேன். அந்த 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்க தான் ரொம்ப டீப்பான ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் இந்த காலகட்டங்களில். அடுத்தது 6ல் இருக்க சுக்கிரன் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக 6ல் சுக்கிரன் வந்தாலே நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா நோய் எதிரி கடன் அப்படிங்கிறத கொடுக்கணும். அந்த மறைமுக தொடர்புகள், ஆணாக இருக்கும் போது பெண்ணும், பெண்ணாக இருக்கும் போது ஆணும், நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்கக்கிட்ட. அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பெரிய அளவில் நீங்கள் முதலீடுகள் போடாமல் இருக்கணும். எதிரிகள் உருவாகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். எதிரிகள் அதிக அளவில் உருவாகக்கூடிய காலகட்டம், கடன் உபத்திரவு வரக்கூடிய காலகட்டம், நோய் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால உஷாராக இருக்கணும். ஏன் வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆரோக்கியமாக சாப்பிட்டுக்கிட்டா நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எதிரிகளை நம்ம ஒடுக்கிறதுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போங்க. ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எப்படிங்க இவ்வளோ கஷ்டத்தை வச்சு சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. வர்றது வந்து தான் ஆகும். ஆனாலும் நம்ம இயல்பை கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஆனால் அது பொறுப்புகள்லேருந்து விலகாதீங்க. பொறுப்புகளை கரெக்டாக பாருங்கள். அதே சமயத்தில் பீச்சுக்கு போங்க, பார்க்குக்கு போங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் போங்க, தேட்டருக்கு போங்க, ஜாலியாக இருங்க. ஐயோ 7.5 சனி இருக்கே, இப்படி கிரக நிலைகள் இருக்கே, நான் என்ன பண்ணுவேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. முதல்ல அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு வாங்க. ஆன்மீக சுற்றுலா போங்க, நிறைய கோயிலுங்களுக்கு போங்க, கோயில் சுற்றுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் டைமு. கோயில் நிறைய சுற்றுங்க. திடீர்னு திருத்தணி போங்க, திருப்பதி போங்க, உங்களுக்கு எங்கெல்லாம் போதும்தோ போங்க. ஆனால் குலதெய்வத்தை மறக்காதீங்க. குலதெய்வத்தை கண்டினியூஸாக கும்பிடுங்க.
இந்த ராகு 11ஆம் இடத்துல இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தொழிலில் கொடுப்பார், லாபத்தை கொடுப்பார். 2ஆம் தரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு 2ஆம் தரம் அமையும். அதே மாதிரி 5ல் கேது இருக்கும் போது, பொதுவாகவே 5ல் கேது இருந்துச்சுனாலே சூரியனோட கேது சேர்றார் ஆகஸ்ட் 16க்கு அப்புறம். அப்போ கொஞ்சம் அரசாங்க விஷயத்துல கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. கவர்மெண்ட் சம்பந்த ரிகார்டிங் கான்ட்ராக்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனும் ப்ரெஷரும் இருக்கும். அதனால ஜாகிரதையா இருக்கணும் அந்த டைம்ல. சூரியன் கேது கிரகண தோஷம் அடையுது இல்லையா, அதனால் அந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் கவனமாக செயல்பட வேண்டும். அதே சமயத்துல சந்தோஷமாகவும் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 7.5 சனி இருக்கே, நான் உம்முன்னு வீட்டில் உட்காந்தா மட்டும் எனக்கு பிரச்சனை வந்துடாது, அப்படி கிடையாது. நம்ம இந்த மனித பிறவி பல 100 ஆண்டுகளாக கடந்து வந்திருக்கிறோம். அப்படிங்கும் போது சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு கிடையாது. எல்லா ப்ரெஷரும் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் எல்லாத்துக்கும் இருக்கும். சிவ வழிபாடு, மெடிடேஷன், குலதெய்வ வழிபாடுலாம் பண்ணும்போது உங்களுடைய மனமானது சாந்தி அடையும். அப்படிங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச ஸ்பிரிச்சுவல் கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் நல்லா பண்ணிக்குங்க. ஆன்மீகங்கிறது நீங்கள் கோயிலுக்கு போகிறது மட்டும் கிடையாது, அவங்கவுங்களோட மத சார்ந்த கோயிலுக்கு போகிறது ஆன்மீக ஈடுபாடு. ஒருத்தவங்களுக்கு நல்லது சொல்கிறது ஆன்மீகம்தான், சரிங்களா? நல்ல விஷயம், ஒருத்தர் மேலே அன்பு வைக்கிறதே ஆன்மீகம்தான். அந்த அன்பு தான் கடவுள். அப்போ ஒரு நாய் பூனை இதுக்கெல்லாம் உதவி பண்ணுங்க. நம்மளால முடிஞ்ச சாப்பாடு போடுங்க, பூனைக்கு நம்மளால முடிஞ்சது ஒரு பால் வைங்க, ஏதோ ஒன்று நம்மளால முடிஞ்சது நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அது நம்மளுக்கு நன்மையை கொடுக்கும். அதனால இந்த மேஷ ராசிக்காரங்க எந்த இடத்துல கவனமா இருக்கணும்னு ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் அரசாங்க விஷயத்துல, அரசு சார்ந்த விஷயங்கள்ல, அதே மாதிரி கவர்மெண்ட் ரிகார்டிங் கான்ட்ராக்ட்ல இருக்கிறவங்க, இல்லை வீடு மனை சட்ட சிக்கல் வராமல் பார்த்து கொள்வதற்கு இதுக்கெல்லாம் இருக்கும். கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது இருந்தால் அது இப்போது சாதகமாக உங்களுக்கு முடியும். சனி வக்ரம் ஆகும்போது ஒரு ரெஸ்ட் பீரியட் உங்களுக்கு கொடுக்கும், இருந்தாலும் விரைய செலவுகளையும் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால உஷாராக இருங்க, சேவிங்ஸ் பண்ணுங்க. சேவிங்ஸ் பண்ண முடியலன்னா கடன் அப்படிங்கிற உபத்திரவில் போய் மாட்டாதீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. லக்ஷ்மி கடாட்சத்துக்கு சுக்கிரன் வராரு அப்படிங்கும்போது நிறைந்த பணத்தை கொடுப்பார். அதே அளவுக்கு செலவுகளை ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பண்ணுறது பெட்டர் லைஃப் ஃபியூச்சர் அப்படின்னு நான் சொல்லுவேன். மேஷ ராசிக்காரங்களுக்கு இப்போ ப்ராசஸ் பீரியட், அதாவது ப்ராசஸிங் பீரியட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ப்ராசஸிங் டைம்னு ஒன்று இருக்குது. உடனே பிரியாணி பண்ணணும்னா உடனே பிரியாணி பண்ண முடியாது இல்லையா, உடனே சாப்பாடு வைக்க முடியாது, உடனே பிரியாணி பண்ண முடியாது. அது மாதிரி உடனே ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா உடனே ஒரு விஷயத்த பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள், உடனே நான் போய் ஒரு சாப்பாடை வச்சு, ஒரு இலை சாப்பாடை வச்சு ஒரு கல்யாண சாப்பாடை வைக்கிறேன் அப்படின்னா உடனே அது பண்ண முடியாது. அதுக்கான ப்ராசஸிங் டைம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது மாதிரி நான் ப்ராசஸிங் டைம் மேஷ ராசிக்கு இப்போ. அதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நிறைந்த செல்வம் கொட்டி கொடுக்க காத்திருக்கு. அதை வாங்கி கொள்ள நீங்கள் தயாராக இருக்கணும். கஷ்டம் நஷ்டம் நிம்மதியின்மை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கோயில்களுக்கு அனைத்தும் சென்று குலதெய்வ வழிபாடு முக்கியமானது, ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சனிக்கிழமை பண்ணுங்க. இப்போ சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் 2 சைடும் இருப்பார். அப்படிங்கும் போது கொஞ்சம் ரொம்ப உஷாராக இருக்கணும். எதிர்பாலினத்தரோட உஷாராக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இப்படி சில விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அந்த விஷயத்தை படி நீங்கள் நடக்கும்போது மேஷ ராசிக்காரங்கள் துன்பத்தை களைந்து இன்பம் அடைய இந்த மாசமானது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். ஓம் நமோ நாராயணா. நன்றி.